என்ன மாதிரி ஏஐ பண்ணிருக்காங்க. அது நானே கிடையாது. என்ன மாதிரி சிஸ்டம்ல பண்ணி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்க பாக்குறாங்க. ஆமா, உன் முகர கட்டைய ஏஐ வேற பண்றாங்க. இங்க பாரு, திரும்ப திரும்ப போய் சொன்னா அவ்வளவுதான் தர்ஷன் உனக்கு மரியாதை. அம்மா மேலே கை வச்சிட்டல, நீ வெளியே வாடா. ஏச்சி, நீ எல்லாம் ஒரு ஆள் வந்து பேசுற. சிப்போ தர்ஷன், வெளியே வா. ஆம்பளையா இருந்தா வெளியே வாடா. உள்ள வந்தனா கொன்னுடுவேன் உன்னை. ஏய் தர்ஷினி, என்னடி சத்தம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தர்ஷன், வெளியே வா. வெளியே வா தர்ஷன். வாடா, வெளியே வா தர்ஷன். ஏய், கீழே இறங்கி வாங்கடி. மேல என்னடி சத்தம்? என்னத்த? என்ன உங்க பையன் வர போறான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்களா? ஆமா. உங்க பேரை இங்க அசிங்கம் பண்ணிட்டு இருந்தான். எது பேரனா? வெளியே வா தர்ஷன். அடுத்து அவன் மண்டையை உருட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏண்டி நல்லது நடக்கிற நேரத்துல இப்படி உசுர வாங்குறீங்க? ஐயோ அத்தை, நான் என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா ஒரு முடிவுக்கு வராதீங்க. அவன் தர்ஷா, ஏய் என்ன சின்ன பையல போட்டு மிரட்டிட்டு இருக்கீங்களா? சித்தப்பா, சித்தப்பா. என்னடா சித்தப்பா, சித்தப்பா. ஏய் தர்ஷா, சித்தப்பா, விடுங்க. ஏய் விடுங்க சொல்றேன்ல. விடுங்க. சித்தப்பா, மேலே கை வைப்பியா நீ? சித்தப்பா, சித்தப்பா. சித்தி, காலை புடிங்க சித்தி. சொல்லிட்டே போகுது. வாங்க சித்தி, வாங்க. சொல்றது கேக்குறது சொல்லிட்டே இருக்கும். சித்தப்பா. கேட்டுட்டு போங்க. தர்ஷா, உள்ளே இரு. கதவு சாத்தி ஏய், கதவை தரங்க. முடிக்கிற வரைக்கும் நீ உள்ளே இரு. கதவை தரங்க. ஏய் தர்ஷா, கூட்டுங்க. ஏய் 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 என்ன பண்ணிட்டு இருக்க? தர்ஷா, சித்தப்பா, கதவை திறக்க சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய் அவன் என்ன வேணா பண்ணட்டும், அதுக்காக பூட்டுவியா நீ? ஆமா, அப்படிதான் பூட்டுவேன். ஏய், என்னடி நடக்குது? அவன் பண்ண வேலை எல்லாம் கிரிமினல் வேலை. அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கலாம் வந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் பிரச்சனையா போயிடும். சொல்லிட்டேன். அப்புறம் குடும்பத்தோட எல்லாரும் ஜெயில தான் இருக்கணும். ஏய் தர்ஷா, ஜனனி, நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க, புரியுதா? மரியாதையா தர்ஷன வெளியில அனுப்பு. இல்ல உங்க எல்லாரையும் ஒரு கை பாத்துட்டு அவனை நான் வெளில கூட்டு கதவை வருவேன். திறக்க முடியாது. என்ன பிரச்சனை இப்ப? எதுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்க? என்னாச்சு டேய், ஜெர்னி? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா நீ தெரியுமா? சும்மா இரு. சக்தி, தர்ஷனை உள்ள பூட்டிட்டு வெளியே விட மாட்டேங்கிறாங்க. அவனை முதல்ல வெளியே விட சொல்லு. சக்தி, நடந்ததெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ ஏன் அவனை 4 சாத்தி சாத்தி உள்ள வச்சு பூட்டியிருப்ப? என்னாச்சு ஜெர்னி சொல்லு. காலேஜ்ல இவன் கூட படிக்கிற ஒரு பொண்ணு வந்தா வீட்டுக்கு. இவன் அமிச்ச மெசேஜஸ், போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் காமிச்சா. கண் ரவியா இருக்கு பாக்குறதுக்கே. இவன் லவ் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்திருக்கான். ஆனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம கிட்ட ஒத்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான். என்னடி என்ன சொல்ற? அடுத்தடுத்த புதுக்கதை ஆரம்பிக்கிறீங்களா? பொழுதன்னைக்கும் எங்க உசுறு எப்படியெல்லாம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? உள்ள இருக்கிறதே ஏன் புள்ள. அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்தா, அனாவசியமா யாராவது குறுக்க வந்தீங்க, சொந்த பந்தம்லாம் நான் யோசிக்க மாட்டேன். ஐயோ அப்பா, அப்பா. சித்தப்பா, சித்தப்பா. சித்தப்பா, ஐயோ ஒண்ணு இல்ல உனக்கு? இல்ல உண்மைடா, ஒண்ணுல ஒண்ணுல. இங்க பாருங்க, எனக்கு இந்த டிராமா எல்லாம் பண்ண தெரியும். சித்தப்பா, சத்தியமா சொல்றேன், இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்களை அவங்க வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. அடிச்சு பொல்லெல்லாம் கழட்டிடுவேன். கை வைக்க வேலை செய்யாத. அவ்வளவுதான் மரியாதை எனக்கு. என்ன நினைப்பு உனக்கு? நிறுத்துங்க. கண்டவ பேச்செல்லாம் கேட்டு வந்து புள்ள மேல எல்லாம் கை வச்சிட்டு இருக்காதீங்க. பேசாம போயிடுங்க, இல்லைன்னா மரியாதை கெட்டு போயிடும். இங்க இருங்க. அவங்க அம்மாவுக்கு பிள்ளைக்கும் நடுல 1000 இருக்கும். நீங்க ஏன் மூக்கு நுழைக்கிறீங்க? லேய், பழைய கதிரான மாத்திராத. பேசாம இரு. அலப்பற. ஒன்னும் ஆகல உனக்கு? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. அடிச்சாங்க சித்தப்பா. விடுற. சொல்லுங்க வக்கீல் சார். அப்படியா? சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அம்மா, அண்ணன் வெளியே வர போறாங்களாமா? உங்க அப்பா வெளியே வர போறாங்களா? சரியா? உண்டு இல்லாம ஆக்குறவங்க எல்லாம். விடு. டேய் விடுடா. ஞானண்ணா, நீ அவனை பாத்துக்க. இவன் மேல இவங்களோட நிழல் கூட படவே கூடாது. நான் அண்ணன் வர்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். சரி, போயிட்டு வா. அம்மா, நீங்க தர்ஷனம் பாத்துக்கம்மா. சரியா? சீக்கிரமே இவங்க ஆட்டத்தெல்லாம் க்ளோஸ் பண்றேன். வந்தோடனே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவோம். டேய்,
நீ என் ரூம்ல போயிரு. அம்மா நீ பாத்துக்கமா. அண்ணா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ. பாத்துக்கிறேன், வந்துடுறேன். நீ விடு. டேய் இந்தாருங்கடி, அவ வர்ற நேரத்துக்கு உசுர வாங்கிடாதீங்க. கொஞ்சம் பேசாம இருங்க. எங்களை கொஞ்சமாச்சும் நிம்மதியா விடுங்க. அப்போ தர்ஷன் ஒரு பக்கம் காதல் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணை கைவிட்டுட்டு போஸ்டர் பெரியசாமி வீட்டில் மருமனாக ட்ரை பண்ணுறாரு. இப்போ அந்த பொண்ணு வந்து வீட்டில் சொல்லி நம்ம வீட்டு பொம்பளையில் தூண்டி விட்டு இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வரப்போகுது. ஆனால் இதை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது மாப்பிள்ள. இது ஒரு பக்கம் நடக்கட்டும். நீங்கள் தர்ஷன்கிட்ட பேசி அந்த பொண்ணு யார் என்னன்னு நல்லா விசாரிங்க. விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்கள் அண்ணன் சீக்கிரமாக வெளியே வர போகிறாரு. வெளியே வர்றவர் நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வருவார். வீட்டுக்கு வந்த ஆளுகிட்ட வீட்டில் இருக்க பொம்பளைய பூரா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அவர் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி. என்னங்க பேசுறிய? அந்த ஜனனி தான் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், அவங்க வீட்டில் இருக்கட்டும் சொன்னால. அது அவ சொன்னது. நான் சொல்றது என்னன்னா, அவ எதிர்ப்பு தெரிவிக்கணும். அந்த வீட்டு பொம்பளைங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்றேன். அதெல்லாம் எப்படி மாமா நடக்கும்? அங்கதான் மாப்பிள்ள நீங்க வேலை பார்க்கணும். அதில் தான் உங்க சாமர்த்தியம் இருக்கு. ஆமா, உள்ள பூந்து ஏதாவது செஞ்சு ஆட்டையை கழிச்சு விடுங்க. அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணி ஆகணும். அதை எப்படி செய்ய முடியும்? அவளே அண்ணன் வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் இருக்கட்டும், பெண்ணை செய்ய முடியும். விடுங்க மாப்பிள்ள, அப்போ உங்களுக்கு தான் வெயிட்டு. என்ன சொல்றீங்க? ஆமா, அவர் வீட்டிலே இருந்துட்டாருன்னா உங்க அம்மா ஒன்று இருக்கே, அது அவரை சமாதானப்படுத்தும். அந்த ஞானம் அழுதே தீப்பான். ரொம்ப நாள் கழிச்சு தம்பிகளை பார்க்குறப்ப அவர் மனசு இலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற பொம்பளைங்க ஜனனி மேலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. ஜனனி என்ன பண்ணுவா, உங்களை பகையா நினைக்கிறதுனால குணசேரனை கைக்கில் போட்டுக்கிட்டு சமாதான கொடியை காட்டி ஏதாவது பண்ணிட்டா? அவ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, திமிரு பிடிச்சவ. மாப்பிள்ள, திமிரு பிடிச்சவளா இருந்தாலும் அவ உங்களை தோக்கடிக்கணும்னு நினைச்சு ஏதாவது பண்ணிட்டான்னா? அவ தான் உங்ககிட்ட சவால் விட்டுருக்காள்ல, உங்களை சும்மா விட மாட்டேன்னு. அந்த மாதிரி ஏதாவது நடந்துடக்கூடாது. ஆனா உங்க அண்ணனுக்கு எந்த சந்தேகமும் உங்க மேல வந்துடவே கூடாது. அவர் அந்த வீட்டில் தங்க முடியாத சூழலை நீங்க தான் உருவாக்கணும். அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா